ஜாக்லின் பிரேம் ஓகே பொசிஷன் வரீங்களா? கதிர் அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றா. மேம் கொஞ்சம் ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய் ஒழுங்கா பண்ண சொல்லுடா. மேம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா சொல்ல வேண்டியது. அங்கேருந்து சொல்ல என்ன வேணா வாய்க்கிலையே வந்து பண்ணாதானே தெரியும். இப்போ ஓகே. கதிர் போஸ் சொல்லு. மற்றபடி போட்டோஸ்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஓகே தானே? ஹே அதான் ஓகே சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும்தான் சும்மா சொல்வீங்களா? ஏன் நாங்கள் சொல்ல மாட்டோமா? கேமரா கொடுங்க. அண்ட் ஜாக்லின் சாரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கட்ட கற்றுக்கோங்க. பிகாஸ் எல்லா ஷூட்டுக்கும் ட்ரேபிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஷூட் மாதிரி. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். யா புரியுது. அண்ட் நான் கேட்கணும்னு நினச்சேன், அது எப்படி கரெக்டாக வந்து ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ? என் அம்மா மோஸ்ட்டாக சாரி தான் கட்டுவாங்க. அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஓகேனா சென்னை போனதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்டேயே சாரி கட்ட கற்றுக்குறேனே, என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் டூ லேட். எங்கள் அம்மா என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓ ஐ எம் சாரி. ஏ இட்ஸ் ஓகே. ஸ்டெவன், சாரியில் எனக்கு நீங்கள் எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லைக் எல்லோ. அது உங்கள் லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். பேக் ட்ராப்ஸ்க்கும் செட் ஆகும். ஏங்க அதுக்குன்னு சும்மா சும்மா அதே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். என்னப்பா? பாப்பா தம்பி அவங்ககிட்ட இருக்கு. ஆமா, இப்போ என்ன அதுக்கு? இப்போ அடுத்து எங்க படம் படிக்கிறீங்க? இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம்? சொல்லுமா. இங்க முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவில் கிட்ட தான் எடுக்க போறாங்க. ஹலோ ஹலோ நீங்கள் என்ன சார் இங்க? தம்பி உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுங்க சார். நீங்க கேட்ட மாதிரி பொண்ணு இருக்கு. அப்படியா? காட்டுங்க. பேரு ஜெகதாம்பாள். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. சென்னையில் மாடலிங் பண்றா. அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சம்மதம். அவ அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிருங்களா தம்பி? சார் அது வந்து எனக்கு தெரியும்ப்பா, உனக்கும் ஜெகதாம்பாக்கும் ஒத்தே வராது. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்கன்னு. என் பொண்ணு இந்த மாடலிங் வரும்போது எல்லாரும் அவளை விடாத, பொண்ணு நாசமாக போயிடுவா, அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் அவளை தடுக்கல. அதே போல் என் பொண்ணும் எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாடலிங் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை. அன்னைக்கு நீங்க கிராமத்து பொண்ணு வந்தா பரவாயில்ல, யாரையும் நம்பாம அவளே சம்பாதிக்கணும்னு
அன்னைக்கு முடிவு பண்ணும்பா, என் பொண்ணுக்கு ஒன்ன மாதிரி ஒருத்தன் தான் மாப்பிள்ளை வரணும்னு. அது மட்டும் இல்ல, 2 பேரும் ஒரே துறையில இருக்கீங்க, ஒருத்தர் ஒத்தாசையாவே இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஊருக்கு போய் பொறுமையா யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுப்பா. ப்ரோ எல்லாம் ரெடி, நீங்க வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ நான் வந்துடுறேன். ஓகே. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே தம்பி, நீங்க பாருங்க, நான் வரேன். ஜாக்லின், உங்களுக்கு பேக் லைட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்கோங்க. ஜாக்லின் போஸ். அவ அப்பாவை நானே கேட்கறேன், என் பொண்ணை கட்டிருக்கீங்களா தம்பி? ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, போலாம் போலாம். மேம் எங்க போனீங்க? இந்தாங்க புடிங்க. இல்ல பரவாயில்ல. அட புடிங்க. இட்ஸ் ஓகே, வேண்டாம். ஜாக்லின் கையில என்ன தூக்கு? இல்ல, அன்னைக்கு ஒருத்தர் நாட்டுக்கோழி தொக்கு செஞ்சுட்டு வந்து கொடுத்தாருல, அது நல்லா இருந்துச்சு. அதான் சரி கேட்டிருந்தேன், செஞ்சு கொடுத்தாங்க. சரி ஓகே ஓகே, கிளம்பலாமா? சரி ஓகே வாங்க. ஓகே. நான் முன்னாடி உட்காந்துக்கிறேண்ணா. ஏன்டா? பின்னாடி கால் இடியுதுண்ணா. சரி போய் உட்காரு போ. என்ன ப்ரோ கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறீங்க? ஏய், மேட்டிக்கில் பெட்ரோல் லீக் ஆகுதா பாரு. என்னது? ஏய்ரா, உனக்கு போய்ட்டு வந்து பேமெண்ட் தரேன். ப்ரோ இருங்க ப்ரோ, நானும் வரேன். சாரி. இட்ஸ் ஓகே.
ஜாக்லின் ஒரு நிமிஷம். ஐம் ரியலி சாரி ஃபார் வாட் ஹேப்பன். நீங்க மட்டும் இல்ல, நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐ எம் சாரி. இப்போ ஆல் ஓகே இல்ல? இந்த வில்லேஜ் ட்ரிப் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல்ல? ஆமா ஆமா. எனக்கு ஆல் இன் ஆல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மேரேஜ் புரோக்கர் இந்த ஜென்ரேஷனில் கூட எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறதும் நீங்கள் அந்த பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கிறதும் ஏதாச்சும் ஓகே ஆச்சா? அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்த ஜெகதம்மா. வாட்? உங்கள் அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னும் ஏன் இந்த ட்ராமாஸ்லாம்? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. வெயிட், ஃபைன் ஃபார் யூ? கோயிலில் உங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார்ல, அப்போ அவர் உன் ஃபோட்டோ தான் எனக்கு காட்டினாரு. அவர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நம்ம பாஸ்ட்ல நடந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சு இது எப்படி பாசிபிள் ஆகும் தானே? டோன்ட் வரி, we can make this work. ஒரு நிமிஷம் நிப்பாட்றியா? விட்டா நீ இப்படி பேசிட்டே போற. நான் எப்பட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? லெட்ஸ் ட்ரை அண்ட் மேக் திஸ் வொர்க் அவுட் எல்லாம் சொல்ற. ஃபர்ஸ்ட் யாரை கேட்டு நீங்க இந்த மேரேஜ் ப்ரொபோசலை இனிஷியேட் பண்ணீங்க? இல்ல உன் அப்பா தான். எங்க அப்பா தான் வயசானவர் ஏதோ தெரியாம பேசுறாருனா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? படிச்சவன் தானே. சரி, அது கூட விடு. எனக்கு ஒழுங்கா போஸ்ட் கொடுக்க தெரியல, லைட்க்கு ஃபேவர் பண்ணி நிக்க தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ என்ன மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுற? அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? கேப்போம். நீ நல்லா படிச்சிருக்க, ஒர்க் பண்ற, யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டண்டா இருக்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட். ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல ஸ்ரவன். ரெண்டு பேரோட மனசு ஒத்து போகணும். நமக்கு அது ஒத்து போகல, போகவும் போகாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம எவ்ளோ சண்டை போட்டாலும் எனக்கு உன் மேல கொஞ்சமா மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப அதுவும் இல்ல. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, அவ சொல்றதும் கரெக்ட் தானே ப்ரோ. கேர்ள்ஸ் எல்லாம் கிளாஸ் மாதிரி ப்ரோ, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மிஸ் ஆச்சு கீழே விழுந்து நம்மளே குத்திரும். விக்கி, என்ன விக்கி, இன்னும் 2 to 3 months ஷூட் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ சடனா வர சொல்லியிருக்கீங்க. ஏதாச்சும் நியூ ப்ராஜெக்டா? இல்ல, அது வந்து ஏய், எங்க போற? கஷ்டப்பட்டு பிளான் போட்டு வர வச்சா ஈஸியா கிளம்பி போற. விக்கி, என்ன நடக்குதுங்க? ஹே, நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசு. நான் யாருக்கும் ஏதோ சொல்லணும்னு அவசியம் இல்ல. சரி சொல்லாத, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கிளம்பு. அதான் அன்னைக்கே எல்லாம் தெளிவா சொல்லிட்டல, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எனக்கெல்லாம் கிளியர் தான், அவருக்கு தான் ஏதோ டவுட் இருக்கான். இவர் தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாரு. எதுவா இருந்தாலும் இவர்கிட்டே கேளு. யாரை கேட்டு நீங்க வந்த? தம்பி தான் உதவின்னு கூப்பிடுச்சு. உனக்கே தெரியும், அப்பா உதவி சேர்த்துனா உப்புமா கட்டுற மாதிரி பட்டுன்னு செஞ்சு விட்டுருவேன். ஓ, யார் கூப்பிட்டாலும் இப்படிதான் வந்துருவியா? இப்ப எதுக்கு அவரை திட்டுற? நான் உன்கிட்ட பேசல, என் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உன்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் வேணும்னு சொன்னனா? இல்லம்மா. இல்ல நான் இவனை லவ் பண்றேன்னு சொன்னனா? அப்புறம் எதுக்குப்பா உனக்கு இந்த வேலை? இல்லம்மா, தம்பி தான் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுச்சு, அதான். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீ எப்படிப்பா டிசைட் பண்ணலாம்? கண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் துறைக்கும் நீ செய்யற வேலைக்கும் இந்த தம்பி தான் சரியா இருப்பான். அதுவும் இல்லாம அப்பாக்கு வேற ரொம்ப பிடிச்சு போச்சுடா. அவ்வளவு பிடிச்சிருந்தா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் ஏய் ஜெகதம்மா, இங்க நின்னது போதும், அங்க வாங்க. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா?
ஏன் என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ற? காதல்னாலே டார்ச்சர் தானே. காதலா? எப்படி எப்படி? எனக்கு மாடலிங்கே தெரியாதுன்னு சொல்வ, நடு ரோட்ல காரை நிப்பாட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்வ, என் ஃபீல்டுக்கு என் ஸ்கின் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சும் என்னை வெயில்ல வாட்டி எடுப்ப. இதெல்லாம் பண்ணிட்டு சடனா நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் உடனே அக்செப்ட் பண்ணணுமா? ஓகே, ஒத்துக்கிறேன். நீ சொல்ற எல்லாமே கரெக்டு தான். என்ன பண்றது, மேல் ஈகோ. அன்னைக்கு நீ லென்ஸ் கேப் கழட்டினாதான் போட்டோ எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சு கோவத்தினால வந்த பிரச்சனை தான் இது எல்லாமே. இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியும். மாத்திக்கிறேன், உனக்காக மாத்திக்கிறேன். ஹே, நீ எதுக்கு எனக்காக மாத்திக்கணும்? இங்க யாரும் யாருக்காகவும் மாத்திக்க தேவையில்ல. சரி, உனக்கு எல்லோ சாரி செட் ஆகும்னு சொன்னதும் இன்னைக்கு அதையே கட்டிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நடிக்காத. இந்த சின்ன இன்ட்டு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு என்ன மக்கு நினைச்சிட்டியா? உனக்கு என்ன பிடிக்கும் தெரியும் ஜாக்லின். இதுக்கு மேல மறைக்க வேணாம். பழசெல்லாம் விட்டுருவோம். நம்ம சண்டை, ஈகோ கிளாஷ் எல்லாமே மறந்துடுவோம். ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன சொல்ற ஜெகதம்மா? சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஒன்னாவது நல்ல வேலை திரும்பல. லவ்வை தான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். பட் அதனால உன் மேல இருக்க கோவம் எல்லாம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்காத. அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஹே, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி கேட்டா எல்லாம் சேஞ்ச் ஆயிடுமா? நீ எனக்கு பண்ணதுக்கெல்லாம் கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன? ஏய், இங்க இடமே இல்ல. கைய காலெல்லாம் நீட்டவே முடியல தெரியுமா? நீ ஆம்பளை ஸ்ரவன், உன்னாலதான் எல்லாமே முடியுமே. நான் தான் தப்பா அக்செப்ட் பண்ணிட்டு சாரி கேட்டேன்ல. ஹே, நீ என்ன இதுக்கே இப்படி பண்ற? இன்னும் நான் பழி வாங்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ண தாங்க மாட்ட போலியே. என்னது?